வெல்கம் டு த டிஏ போயட்ரி. வார ஞாயிற்றுக்கிழமைகளில் வெயிலோடும் மழையோடும் பகுதியில் பாரம்பரிய விளையாட்டுகளோட உங்களை நாங்கள் சந்திக்கிறது வளமை. அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக கவிதைகளை போட முடியாமல் போனதுக்கு முதல்ல எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வாரமும் உங்களுக்காக ஒரு விளையாட்டு கவி வரியில் படித்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்று கவிகளோடு நான் டிஜே நியா. வழக்கமாக கவிதைகளை தலைப்பு சொல்லி இந்த விளையாட்டு தான் அறிமுகப்படுத்திட்டு கவிதையை சொல்கிறது வழக்கம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசம். கவிதை நான் சொல்ல போகிறேன். அந்த விளையாட்டு என்னன்றது அதோட பேரை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போ கவிதைக்குள்ளே போகிறேன். ரெண்டாக அணி பிரிந்து ஒற்றுமையாய் தானிருந்து கல் கொண்டோ பேணி கொண்டோ கோபுரம் தனையமைத்து ஓரணி பந்தெறிந்து கோபுரம் தனை தளர்த்தி மீளவும் அதையமைக்க குழுவோடு முனைந்திடுமே. மீளவும் கோபுரத்தை அமைக்காமல் தடுக்கவென்று மறு அணி பந்து கொண்டு நபர்களை தாக்கிடுது. கோபுரம் அமைக்கும் போது அணிநபரை பந்து தொட்டால் தொட்ட நபர் வெளியேற ஏனையோர் தொடர்ந்திடுவார். அணியினரின் இணக்கத்தோடு கோபுரம் மேலெழுந்தால் வெற்றி வாகை சூடிக்கொள்ளும் கோபுரத்தை அமைத்த அணி. பந்து தொட்டு அணியினர் அடுத்தடுத்து வெளியேறின் கோபுரமும் சாய்ந்துவிடின் வெற்றிக்கணி சென்றுவிடும் எதிரணியின் கைகளுக்கு. ஒற்றுமை, கீழ்ப்படிவு, தலைமைத்துவம், விட்டு கொடுப்பு என்னும் எத்தனையோ பண்புகள் இவ்விளையாட்டில் இருந்திடதே. இன்றைய இளையோரும் இவ்விளையாட்டை அறிந்திடையே அதிகமாய் பகிர்ந்திடுவீர். கவிவரிகள் மனங்களை தொட்டிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கவிதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.